Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜ்க்காக ஆஃப்டர் லாங் டைம் வீடியோவும் ஒரு கேப்ல நான் போஸ்ட் பண்ணலாம் தான் வந்தேன். ஸோ நீங்க வந்து பார்ட்டி சீரிஸ் நல்லாவே பார்த்துருந்தீங்க. அது கொடுத்திருந்த ரெஸ்பான்ஸுமே ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ இந்த சம்மர் முடியறதுக்குள்ள இந்த டிசைன் எப்படியாவது செஞ்சிடணும்னு நினைச்சு நான் பண்ணி ட்ரையல் பண்ண ரெசிபி தான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன், ட்ரஸ்ட்லெஸ் கேக். ஸோ அதுலயே நம்ம மேங்கோ வச்சு மேங்கோ ட்ரஸ்ட்லெஸ் கேக் செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு இந்த சம்மர் டைம் முடியறதுக்குள்ள செஞ்சாதான் உண்டு. ஏன்னா மாம்பழம் இப்பதான் நல்ல ஸ்வீட்டா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க இதுக்கு எந்த டைப் மேங்கோ வேணா யூஸ் பண்ணலாம், உங்களோட லைக்கிங்க்கு பொறுத்துதான். ஸோ இந்த கேக்கோட ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரொசீஜர் கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவுட்புட் வேற லெவல்ல வரவங்க. அதுவும் ட்ரெஸ்லெஸ் கேக்குன்னு சொல்லும் போது நம்ம யூஸ்வலா சாப்பிடுற கேக் மாதிரி இல்லாம இதுல வந்து மில்க் போட்டு சாப்பிடுவோம். ஸோ சாப்பிடும் போது அப்படியே ரசமலாய் சாப்பிடுற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ அதோட ஃபீல் தான் இந்த கேக்குக்கு ஒரு தனி ஐடென்டிட்டினே சொல்லலாம். ஸோ ட்ரெஸ்லெஸ்னா 3 டைப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி செய்யறதுனால தான் இந்த கேக்கோட பேர் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேக் எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்லெஸ் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக வெனிலா ஸ்பான்ஸ் செஞ்சுக்க போகிறோம். இது வந்து எக் பேஸ்டு ரெசிபி தான். ஸோ இது வந்து 4 எக்கு முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து இதில் ஒயிட்டும் யோக்கும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுலேயுமே பிரேக் ஆகாமல் ஒன்றா எடுத்து பொறுமையாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷெல்லுலேயே வச்சு மாற்றி மாற்றி போர் பண்ணிங்கன்னா அழகாக இந்த ஒயிட்டும் யோக்கும் அழகாக செப்பரேட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையுமே 2 டிஃப்ரெண்ட் பவுலில் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 யோக்கில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்டு மில்க், காய்ச்சாத பால், திக்காக இருக்கிற மில்காக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஃப்ளேவரே இந்த கேக்கில். மேங்கோ வந்து இதில் மில்கில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம், கேக்கில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது வரைக்கும் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு கம்பைன் ஆனால் போதும். இப்போ இந்த கேக்கில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நிறையெல்லாம் நம்ம வந்து மாவு சேர்க்க தேவையில்லை. இது வந்து ரொம்ப லைட்டான கேக்குன்றதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ரைசிங் இதுவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ்லாம் பண்ணிட தேவையில்லை, நல்லா எல்லாமே கம்பைன் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த பேட்டரை ஒரு ஓரமாக ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகரை எடுத்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த எக் ஒயிட்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அவ்வளோ ஈஸியாக டிசால்வ் ஆகாதுன்றதுனால பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தாலே போதும், ரொம்ப ஸ்வீட்னஸ் தேவையில்லை. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா பீட்டர்லேயே நமக்கு டைம் ஆகுங்க. இது வந்து நல்லா அந்த ஒயிட்டோட இன்ஃப்யூஸ் ஆகி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வரும். நல்லா ஃபோமியாக வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் பீட் பண்ணினே இருக்கும் போது அதில் வந்து நீங்கள் அந்த பீட்டரோட இதுவும் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஷேப் அப்படியே நிற்கணும், ஆடாமல் அசையாமல். இல்லைனா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணணும். கரெக்டாக எனக்கு இது ஆகிறதுக்கு 5 to 7 minutes ஆச்சு. ஸோ நீங்கள் பொறுமையாக வச்சு பீட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டர் கூட இந்த ஒயிட்ஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோல்டு மெத்தட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மொத்த பேட்டரையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப லைட்டாக இருக்கும். மீதி கேக் மாதிரி டென்ஸ் பேட்டராவோ இல்லை லிக்விடாவோலாம் இருக்காது, நல்லா ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதை நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட்டை போட்டு லைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஈகோ பேக்குன்ற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நல்லா அவுட்புட் வரும். ஸோ இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வைடாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஹைட்டாக கேக் செஞ்சுட்டு ஹாஃபாக நம்ம கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷீட் கேக் மாதிரி லென்த் வைஸில் ஜாஸ்தியாக நம்ம செஞ்சுட்டோன்னா ஸோ அதை நம்ம கட் பண்ணும் போது மெல்லிஸ் லேயராக கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் பேக் ஆகிடும், கூலும் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட அவனை 175 degreesக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அதுக்கப்புறமா நம்மளோட கேக் டின் எடுத்து உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 25 minutes பேக் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். நல்லா ஈவன் கலராக வந்து மேலே நல்லா குக்காகி வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு டூத் பிக் விட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு பேட்டருமே
எல்லாமே இல்லாமல் அழகாக வரும். ஸோ நீங்கள் அது க்ளீனாக வெளியில் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா குக் ஆகிருக்குன்னு. ஸோ கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈவன் கலரில் வந்துடும். ஸோ இந்த கேக்கில் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம ஐசிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஒயர் ரேக் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒயர் ரேக் மேலே நம்ம பேக் பண்ணி எடுத்த கேக்கை எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா இதை வந்து அப்சைட் டவுனாக திருப்பி வச்சு இதில் நம்ம வச்சுருக்கிற பேக்கிங் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிவிடுங்க, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகிட்டு வரட்டும். ஸோ ஒரு ½ அன் ஹவர் போல் இதை வந்து ரெஸ்ட் ஆகட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அந்த ட்ரெஷ்லெஷஸ் கேக்குக்கான மில்க் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று நார்மல் மில்க், எவாப்ரேட்டட் மில்க் அண்ட் கண்டென்ஸ் மில்க். நம்ம வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு நார்மலாக காய்ச்சாத பச்சை பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ½ கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க்கும் மீதி ½ கப்புக்கு நீங்கள் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அது ஈஸிலே அவைலபிள் இல்லைன்றதுனால இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா குலுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிச்னஸ் தரும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ எவாப்ரேட்டட் மில்க் இருந்திருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3த்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம மேங்கோ ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதுனால மேங்கோவை வந்து நல்லா ஸ்கின் இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம என்ன மிக்ஸி ஜாரில் சுகரை பவுடர் பண்ணுமோ ஸோ அதுலேயே போட்டுட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மேங்கோ ஸ்வீட்னஸே ஜாஸ்தி இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்கை எடுத்து கொஞ்சமாக போர்ஷன் போர் பண்ணி இதை நல்லா மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய மிக்சி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மொத்த மில்க்குமே அந்த மேங்கோ கூட ஃபுல்லாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினீங்கனாலே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நான் வந்து கொஞ்சமாக இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மில்க் ரெடி. நான் வந்து இதை கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மில்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. அண்ட் மேங்கோ போட்டதுனால தான் திக்காச்சு. ஸோ யூஸ்வலாக நான் செய்யும் போது அந்த மில்க் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து திக்காக போட்டால் அது அந்த கேக்கில் அப்சர்வ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாமே சில்லுன்னு ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர்னு ஒன்று வைப்பாங்க. 50 கிராம் வாங்கிட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு கோல்டு வாட்டரை ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நம்ம திருப்பி நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த பாத்திரத்தையே நீங்கள் கவுத்தாலும் வந்து கீழே விழாத அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். இதுக்கும் எனக்கு கரெக்டாக 3 to 5 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல் 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சு பீட் பண்ணால் தான் முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் இருக்கும். பட் அவுட்புட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த எஃபர்ட்ஸ்லாம் போடலாம். இதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம கிட்ட இருக்கிற நாசில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிசைன் எதுவும் வேண்டாம்னா ப்ளைனாக கூட அந்த பைப்பிங் பேக்கை கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பைப்பிங் பேக்கில் நாசிலை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டம்ளரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் வந்து க்ரீம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த டம்ளரோட ஷேப்புக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இப்போ நம்ம க்ரீமை வந்து ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். சிலிக்கான் இது யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா க்ரீமும் ஈஸியாகவே ஸ்க்ரேப் ஆகி வந்துடும். ஸோ அதை ஆட் பண்ணி இந்த க்ரீமையும் போட்டுட்டு நல்லா பைப்பிங் பேக்கை மேலே ஒரு சைட் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்டிஃபாக ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதையும் எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாகவே வந்துடுங்க. ஸோ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே இதுவுமே சில்லுன்னு ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம கேக் செட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. ரொம்ப அப்படியே தலகாணி ஸ்பான்ஸ் மாதிரியே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க டெக்ஸ்சரு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம் 3 லேயர்ஸாக. ஸோ பட் நம்ம 2 லேயர் வச்சாலே போதும் நடுவில் க்ரீம் வச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போர்ஷன் சைஸ்லேயே 2வது போர்ஷனும் வரா மாதிரி அதோட அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு இதை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய பீசஸே வரும். பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பீஸ் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதுவே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் வச்ச மாதிரி பிளேட்டில் வைக்காமல் நீங்கள் டப்பில் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா அதோட அந்த மில்க் வந்து சோக்கப் ஆகி கூடவே இருக்கும். ஸோ இதனால் இதை வந்து ஃபஸ்ட் லேயரை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு இதில் நல்லா போர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த மில்க் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் போட்டிங்கன்னா நல்லா தின்னாக வரும். ஸோ அது வந்து ஈஸியாகவே அப்சர்வ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதை வந்து இந்த கேக்கில் போர் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமையும் இது மேலே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அது மேலே அந்த மில்கை ஊற்றிட்டு கடைசியாக மேங்கோ பீசஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலே மேங்கோ ட்ரெஷ்லெஷஸ் கேக் ரெடிங்க. இது வந்து நீங்கள் நிறைய கடையிலலாம் சாப்பிட்ருப்பீங்க. இப்படி சாப்பிட்லன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ்வலாக
யூஸ்வலாக வெளியில் வாங்குறத விட நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ இதே மாதிரி என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ மேலும் இதேமாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா பிரீஸ் லெமனேட் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே வேறு என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் மட்டும் இல்லை, மேங்கோவில் ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ அதெல்லாமும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோலலாம் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட மேங்கோ ட்ரஸ்ட்லெஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட் வேற லெவலில் வந்து இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அதுவும் டேஸ்ட் பண்ணும்போது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச மாதிரி மில்கை கொஞ்சம் லைட்டாக செஞ்சிங்கனாலே போதும். யூஸ்வலாக நான் எப்பயுமே செய்யும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப் மாதிரி வச்சு ஸோ அதுக்குள்ளே லேயராக வச்சு நம்ம ஃபில் பண்ணோம்னா அந்த மில்க் எங்கேயுமே ரன் ஆகாமல் ஸோ அதுலேயே நல்லா சோக்கப் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சே செய்யலாம். நான் உங்களுக்கு இந்த லேயர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பிளேட்டில் வச்சு பண்ணேன். ஸோ அப்படி வச்சு பண்ணும்போது இந்த மில்க் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால லைட்டா அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி ஆச்சே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க வந்து கரெக்டா ஒரு பாத்திரத்துல வச்சு பண்ணீங்கன்னா நீங்க சாப்பிடும் போது அது அந்த மில்க் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இதுல நான் பண்ண மிஸ்டேக். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரீஸ் லெமனேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.